நெதர்லாந்து நாட்டின் விஜிக் ஆஞ்சியல் 87வது டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் சர்வதேச செஸ் போட்டி நடந்தது. மாஸ்டர்ஸ் பிரிவில் 12 சுற்றுகளின் முடிவில் தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ் பிரக்யானந்தா ஒரே புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருந்தனர். வெற்றியாளரை தீர்மானிக்க நடந்த டை பிரேக்கர் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா உலக செஸ் சாம்பியன் குகேஷை வீழ்த்தி வெற்றி பெற்றார். டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் பட்டத்துடன் நெதர்லாந்தில் இருந்து சென்னை திரும்பிய பிரக்யானந்தாவுக்கு ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸோ இதில் நிறைய ஃபாஸ்ட் கிரேட்ஸ், நிறைய ஃபாஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஸ்லாம் ஆடி இருக்காங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 2024 என் கேம்ஸ் அவ்வளோ சரியான ஆடலை. ஸோ அதுலேருந்து இப்போது 2025 ஃபஸ்ட் டோர்னமெண்ட்லேயே ஃபஸ்ட்டு வருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்காக நானே என் ட்ரெயினர் கிராண்ட் மாஸ்டர் ஆர்பி ரமேஷ் நிறைய ட்ரெயின் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தேன் டோர்னமெண்ட்டுக்கு. அண்ட் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். 2025 நிறைய டோர்னமெண்ட்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்ட் கப், கிராண்ட் ஸ்விஸ், இதெல்லாம் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட்ஸ். அது இல்லாமல் நிறைய டோர்னமெண்ட்ஸ் வருது. ஸோ ஒரு எக்ஸைட்டிங் இயராக தான் இருக்கும். இந்த டைட்டில் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிடே சர்க்கியூட்டுக்கு ஹெல்ப் ஆகும். பட் இப்போ தான் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த இயர். ஸோ இப்போவே அதை பற்றி ரொம்ப யோசிக்க முடியாது. பட் இந்த வின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்னோட கான்ஃபிடென்ஸ்க்கும் சரி, ஏன்னா எனக்கு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் என் கேம்ஸில் நான் ரொம்ப ஹாப்பியாக இல்லை. ஸோ இந்த டோர்னமெண்ட் நான் ஆடின கேம்ஸில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப பெருமையான விஷயம்னா நம்ம கடைசி ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் 2 இந்தியன் 2 தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் தான் வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த டைட்டில் நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அது ஒரு பெருமையான விஷயம். பட் கேமுக்கு முன்னாடி ரொம்ப அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் கிளாசிக்கல் கேமே 6.5 hours ஆடினேன். அதுக்கப்புறம் ½ hour தான் பிரேக் இருந்துச்சு, டை பிரேக். ஸோ அதுக்கு நான் மென்டலாக ரெடி ஆகிறதுக்கே ப்ளஸ் ரெஸ்ட் வேறு கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரெடி ஆகிறதுக்கே எல்லா டைமும் போயிடுச்சு. அண்ட் தென் டக்குன்னு உடனே பிளிஸ் அடுத்தடுத்த கேம் டக்குன்னு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப எதை பற்றியுமே யோசிக்கிறதுக்கு தான்.